ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே 6ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அதே விரையாதிபதி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அப்போது 5ஆம் அதிபதியுடன் சேர்க்கை பெறுகின்றார். எங்கன்னா 6ஆம் இடத்தில் சேர்க்கை பெறுகின்றார். அப்போது வேலை வாய்ப்பு இந்த டயத்தில் புதுசாக ஒரு வேலை தேடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது உடல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஏதோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சில இடர்பாடுகள், அதாவது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு சம்மந்தமான விஷயங்கள்லேருந்து ரொம்ப கவனமாக இருந்துவாங்க. பழைய உணவுகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் இந்த டயத்தில் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால வயிறு சம்மந்தமான சில கோளாறுகள், பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் வெளி உணவுகளை மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க, அது ரொம்ப நல்லது. ஆனால் குரு பகவானுடைய சிறப்பான 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல பதியுதுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அப்போது உங்களுடைய பேச்சு திறமை இந்த டயத்தில் அருமையாக வெடிக்கும். பேச்சு திறமையின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிச்சிருக்கீங்க. ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுகிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா குடும்பத்தில் சில விஷயங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து பண்ண போகிறதா இருந்தாலும் சரி தான், இதெல்லாமே உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக சாதிப்பீங்க. இதனால குரு பகவான் தான் வாத்தியார். அப்போது ஒரு ஸ்கூலில் ஆசிரியராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே உங்கள் கிளாஸ் மாணவர்கள் பல ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்டை உங்களை தவிர வேறு யாராலையும் அவ்வளோ அற்புதமாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இதான் தனுசு ராசிக்காரங்களுடைய சிறப்பே இதுதான். அவ்வளோ அழகாக அதனுடைய டீட்டெயில் அந்தளவுக்கு அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கவே தேவையில்லைங்க. மனசில் நீங்கள் நடத்தின பாடத்தை மட்டும் கரெக்டாக கவனித்தா போதும். ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக மனசில் பதியும், அவ்வளோ அற்புதமாக பாடம் நடத்துவீங்க. அதனால் எல்லா மாணவர்களும் உங்களுடைய வருகை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க, எப்போ நம்ம வாத்தியாருடைய கிளாஸ் வரும் அப்படின்ட்டு அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாக்குத்தன்மை இந்த டயத்தில். ஏன்னா குரு பகவான் ராசி அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல பதியுது. அப்போது ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்குவீங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் இந்த டயத்தில் வாங்குவீங்க. குடும்பத்தில் என்னென்ன பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணணும், குழந்தைங்களுக்கான தேவைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவருக்கான விஷயங்கள், இது எல்லாமே இந்த டயத்தில் கவனித்து பார்த்து பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அதாவது 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது குழந்தைகளுடைய உடல்நிலையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வரப்போகிறது மழைக்காலமாக வருது, அதனால் குழந்தைகளுடைய உடல்நலத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. பூர்வ புண்ணியாதிபதி இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசி மீது விடுது. ஓகேங்களா? இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சகோதரர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். வாகன யோகம் உண்டு, பூமி யோகம் உண்டு. ஒரு இடம் வாங்கலாம், இடம் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணுங்கள். அந்த இடம் உங்களுக்கே அமையும். சரிங்க, ஏற்கனவே ஒரு இடம் இருந்தது, அதை விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அந்த இடம் சரியில்லை, அதனால தானே விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ அது தாராளமாக விற்றுருங்க. அப்படியே விற்ற காசு கூட இந்த டயத்தில் கன்ஃபார்மாக உங்களுக்கு திரும்பி வந்துடும். ரொம்ப நாளாக இழுக்கடிச்சுட்டு இருந்த அந்த வரவுகள் எல்லாமே இந்த டயத்தில் கரெக்டாக வரும். எதனால்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 8ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் சஞ்சாரம் பண்ணுறாரு. கூட்டு தொழில் பண்ணுறவங்க இந்த டயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தவங்க. ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கல் வாங்கல், இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம கொடுப்போம், ஆனால் அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்க மாட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த டயத்தில் இந்த மாதம் கொடுக்கவே இல்லை அப்படி சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதனால் அந்த விஷயத்தெல்லாம் டைம் நோட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த வரவு செலவு கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன சின்ன கோர்ட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னால புதன் பகவான் தான் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி. அந்த தொழில் ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போது தொழில் சம்பந்தமான சில பிரச்சனைகள், சில வில்லங்கங்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க.
அந்த 8ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு டைமிங் இது. எதிர்பாராத வரவுகள், எதிர்பாராத விஷயங்கள் இது எல்லாமே நடக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கிற உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதியுது. அப்போது 8ஆம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு குடும்பத்துக்கு வந்து தேவையில்லாத ஒம்புவனக்கள் இதுமாதிரிலாம் வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய டைமிங் வந்து இது. ஏன்னா உங்களுக்கு வந்து கோபமும் இந்த டயத்தில் வரும். உங்களை மீறிய வந்து சில நேரத்தில் சில கோபங்கள் வந்துடும். அந்த கோபத்தின் மூலமாக சில வார்த்தைகள் வந்து விட்டுருவீங்க. என்ன காரணம் அப்படின்னா ராசி அதிபதியுடைய செவ்வாய் சேர்றதுனால கோபமான வார்த்தைகள் இதெல்லாமே வந்துடும். இதை மட்டும் வந்து கவனமாக நீங்கள் கரெக்டாக வந்து யோசனை பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி தான், குடும்ப சம்மந்தமான இருந்தாலும் சரி தான், வெளில பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் கவனமாக பார்த்து நிதானமாக பேசுங்க. குடும்பத்தில் வந்து அதாவது குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களுடைய பார்வை பதிகிறதுனால குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். ஒரு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள், அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பாராத விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா ஒரு அரசு சம்பந்தமான பேங்க்கில் வந்து ஒரு லோன் போட்டிருப்போம். அந்த லோன் வந்து ரொம்ப நாளாக தள்ளிட்டு போயிட்டு வந்து இந்த டயத்தில் எதிர்பாராத விதமாக கூப்பிடுவாங்க. எதிர்பாராத தனவரவு. ஏன்னா லாபாதிபதி வந்து 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்போது லாபாதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 8ஆம் இடம், அவரே தான் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியும் அவர் தான். 6, 8, 11 இந்த டயத்தில் சேர்க்க. அப்போது எதிர்பாராத தனலாபம், தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத தனலாபம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு. பெருமாள் கோவிலில் போய் நெய் விளக்கு போட்டு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் கும்பிடுங்க. மகாலட்சுமிக்கு வந்து தாமரைப்பூ மாலை போடுங்க. ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை போடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெருமாளுக்கும் துளசி மாலை போடுங்க. பிஸ்னஸில் இருக்கிற தடங்கல்கள் இதெல்லாமே விலகும். எதிர்பாராத ஒம்பு வழக்கல் இது எல்லாமே விலகும். எதிர்பாராத இடத்துலேருந்து தன வரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்வாளமுடன் வாழ்வாளம்.